திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். இந்த எஜுகேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்கில்ஸ் கோர்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அவர் நல்லொழுக்கம் உள்ளவர். உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். ஒருமுறை அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கே விருந்து ஒன்றில் கலந்து கொண்டார். பெண்மணி ஒருத்தி எல்லோருக்கும் மது கொண்டு வந்து வைத்தாள். இவரிடமும் வந்து கொடுத்தாள். நன்றி, நான் குடிப்பதில்லை, எனக்கு வேண்டாம் என்றார் அவர். அந்த பெண் அவரை விடுவதாக இல்லை. சிறிது குடியுங்கள் என்றால் அவர் மறுபடியும் வேண்டாம் என்று சொன்னார். ஒரே அடியாக மறுக்காதீர்கள், எதிலும் தீவிரமாக இருக்க வேண்டாம், சிறிதளவு குடிப்பதால் எந்த கெடுதலும் வராது, கொஞ்சம் குடியுங்கள் என்று வற்புறுத்தினாள் அவள். அதற்கு அவர் அவளிடம், அம்மணி, சிலவற்றில் தீவிரமாகத்தான் இருக்க வேண்டும், விட்டுக் கொடுத்தல் என்பதே கிடையாது. ஒரு பெண்ணை கற்புடையவள் என்று சொல்லலாம், கற்பு இழந்தவள் என்று சொல்லலாம், கொஞ்சம் கற்புடையவள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். இதை கேட்டு திகைத்த அவள் மன்னியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள். பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தினமும் ஒவ்வொரு இடத்திலும் எல்லா வயதினரும் சோதனைகளை சந்திக்க வேண்டியதிருக்கிறது. பரீட்சையில் அடுத்தவரை பார்த்து எழுதுதல், போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுதல், திருடுதல், பொய் சொல்லுதல், அடுத்தவரின் பொருட்களை இச்சித்தல், லஞ்சம் வாங்குதல், இப்படி பல பாவங்களை செய்ய நம்முடைய மனம் நம்மை தூண்டும். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நம்முடைய உள் மனம் வாதாடும். இப்படிப்பட்ட வேளைகளில் நாம் கடவுளிடம், கடவுளே, என்னை இந்த சோதனையிலிருந்து காப்பாற்றும் என்று மனமாற ஒரு சிறு பிரார்த்தனை செய்தால் கூட அவர் நம்மை நிச்சயமாக காத்துக்கொள்வார். நான் எத்தனையோ முறை இப்படி கடவுளை வேண்டினாலும் நான் அந்த பாவத்திலே விழுந்து விட்டேனே என்று சொல்கிறீர்களா? சற்று நன்றாக யோசித்து பாருங்கள். உங்கள் உதடுகள் இப்படி பிரார்த்தனை செய்தாலும் உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் வரும் சோதனையான அந்த செயலை செய்வதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை இந்த ஒரு முறை மட்டும் பெற்றுக்கொள்வேன் என்ற ஆசையை வைத்துக்கொண்டே நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்காது. நான் மதுவை குடிப்பதில்லை, அது தரும் இன்பம் எனக்கு தேவையில்லை என்ற தெளிவான திட்டவட்டமான தீர்மானத்தை செய்ய முடியாத வரை நம்மால் வெற்றியோடு வாழ முடியாது. உறுதியான தீர்மானத்துடனும் இவ்வாறு பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் மட்டுமே நாம் சோதனையிலிருந்து விலகி வாழ கடவுள் நமக்கு உதவி செய்வார். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றுதானே வேதமும் கூறுகிறது. என்ன, கடைபிடிப்போமா? என்ன பாத்து போனா ரோட்ல ஒருத்தன் போற கூட கண்ணு தெரியல, பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா இப்ப பாரு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையிலாண்டியை. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு.